Hi viewers, welcome to our new investigative channel crimeflix.tv. அவர் என்கிட்ட காரணத்தை சொல்லிட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. என்ன காரணம் அது? எங்க அக்காவுக்கு ஜாதகத்துல தோஷம். ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகல. கடைசியா ஒரு நல்ல வரன் கிடைச்சது. அவங்க கண்டிஷன் என்னன்னா, அவங்க வீட்டு பொண்ணை நான் கட்டிக்கிட்டாதான் எங்க அக்கா கல்யாணம் சொல்லிட்டாங்க. எப்படி இருந்தாலும் அக்காவை கட்டி கொடுக்கலன்னா என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியாது. ஸோ நானும் ரேஷ்மியும் சேர்ந்து பிளான் பண்ணோம். இவ சொல்லி தான் நான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். எனக்கு தான் அப்பப்போ இவர் அந்த வித்யாவை கொஞ்சத்தை பார்க்கும்போது பத்திக்கிட்டு எரியும். உண்மையிலேயே இவர் என்னை ஏமாத்திருவாரோன்னு பயந்துட்டேன். ஹேய், அன்னைக்கு நான் அந்த முண்டத்து மேல அவ்வளவு பாசத்தை காட்டலன்னா இன்னைக்கு இப்படி எல்லாரும் நம்புற மாதிரி அந்த சாவு அமைஞ்சிருக்குமா? சரி மச்சான், எப்போ எங்க தங்கச்சி ரேஷ்மிய நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஒரு 3 மாசம் கழிச்சு. அப்போ நாங்க 3 பேரும் ஸ்டேட்ஸ் கிளம்புறோம். நீங்க சொல்லும்போது நாங்க திரும்பி வரோம். டன். அப்புறம் ரேஷ், நான் சொன்ன அந்த மேட்டர் அண்ணன்கிட்ட சொல்லிட்டியா? அண்ணா, என்னம்மா? எங்க 2 பேர் கல்யாணம் முடிஞ்ச கையோட என்னோட ஷேரை எனக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேனே. அதுக்கான எல்லா ஏற்பாடும் முடிச்சிட்டம்மா. டோன்ட் வரி. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ஒரு 3 மாசம் தான் இங்க இருப்போம். அதுக்கப்புறம் நாங்க போய் மொரிஷியஸ்ல செட்டில் ஆயிடுவோம். நல்லது மச்சான். என்ன பண்ணணும்? என் தங்கச்சி எப்படி உங்களை மனசு விரும்பி ஏத்துக்கிட்டாலோ அதே மாதிரி அவ கடைசி வரைக்கும் கண் கலங்காம நீங்க தான் வச்சு காப்பாத்தணும். ஷூர். வாங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா பல்லாண்டு காலம் சிறப்பா வாழணும். அதான் என்னோட ஆசை. நிச்சயமா. மா ரேஷ்மி, உதய் மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரன் கூட என் தங்கச்சி வாழ கொடுத்து வைக்கல. உன்னையே என் தங்கச்சி மாதிரி நினைச்சு சொல்றமா. இவரை பத்திரமா பாத்துக்கமா. கண்டிப்பா. வித்யாவை உயிர்க்குயிரா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் மறுபடியும் ஒரு பொண்ணை மனசாரி ஏத்துக்குவானு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலையா என் தம்பிய காலேஜ் காலத்துல இருந்தே புரிஞ்சுக்கிட்ட நீ அவனை ஏத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ். இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது, உதயோட சேர்ந்து அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிற பாக்கியம் உனக்கு தாமா இருக்கு. சந்தோஷமா இருங்க. சார் யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. சார் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காரு. இந்த வீட்டில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலையும் சாருக்கு பெரிய பங்கு இருக்கு. ரேஷ்மிக்கு வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா, வா. நைஸ். இந்த ரூம்ல தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அலங்காரம் பண்ண போறாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் இங்கே தான் நடக்க போகுது. ஆமா, நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. வரல. ஆனாலும் நீ ரொம்ப பயப்படுறப்பா. ஹே, பயம்லாம் கிடையாது. ஆமா, அந்த பெருசு ஏதோ உன்கிட்ட கேட்டுச்சு, நம்ம 2 பேருக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்கான்னு கேட்டுச்சு. அப்படிதானே? ஆமாமா, நாம சிரிச்சு பேசிட்டு இருந்தோம்ல, அத பார்த்து அப்படி கேட்டாரு. இந்த மாதிரி தான் யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. ஓகேவா? வீட்டுக்கு புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருக்கான்னு எல்லாரும் பேசணும். ஏன் அப்படி பேசணும்? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் ரேஷ்மி? அக்கம் பக்கத்துல 4 பேர் அனுசரிச்சு போகணும். எதுக்காக அனுசரிக்கணும்? நல்லது கெட்டதுன்னா 4 பேர் இருக்கணுமா? இப்போ நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம் அலங்கரிக்கிறதுக்கு கூட அக்கம் பக்கத்துலேருந்து ஒரு 4 பேர் வராங்க.
அவங்க கூடலாம் அப்படியே அனுசரிச்சு பழகிக்கன்னு சொல்றேன். பக்கத்து வீட்டுக்காரங்க எதுக்கு வந்து நாம படுக்க போற பெட் அலங்காரம் பண்ணணும்? டெக்கரேட்டர்ஸ் கூப்பிட்டா அவங்களே 5 நிமிஷத்துல வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக வாழ்ற மாதிரி நடிக்கிறத நீ எப்ப நிறுத்துறியோ அப்பதான் நீ உருப்படுவ. அக்கா லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வித்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னியே. உன்னையே நம்பி உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற என்ன பத்தியும் அதே மாதிரி நீ யோசிச்சிருக்கணும் தானே? ஏய், இப்ப ஏன் நீ இதெல்லாம் பேசுற? இல்ல, அடுத்தவங்க ஃபீலிங்ஸ ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி பேசுறியே. முதல்ல முதுக நீ கவனின்னு சொல்றேன். நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நானும் கூட எதிர்பார்க்கல நீ இப்படி எல்லாம் மாறி இருப்பேன்னு. நான் மாறிட்டேனா? என்ன மாறிட்டேன்? ரொம்ப மாறிட்டேன். என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. லவ் பண்ணது மனசுல இருந்திருந்தா அவ இருக்கும் போது நீ என்ன சுத்தமா அவாய்ட் பண்ணிருப்பியா? என்ன பேச்சு பேசுற நீ ரேஷ்மி? இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் இன்னொரு பொண்ணோட பழகிறது உனக்கு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ? என்னடா சொன்ன? கொன்னுடுவேன். ரேஷ்மி, ஏய், அப்படியே மெரிச்சனா இன்னொரு வாட்டி வேற பொண்ணுங்களை பாக்குற வேலை வச்சுக்கிட்ட என் அண்ணனுங்க கிட்ட சொல்லி அன்னைக்கு நீ என்ன தூக்கி போட போனிய ஒரு குவாரி அங்கேயே தூக்கி போட்டுற சொல்வேன். இங்க பார், ஒன்ன நியாயப்படுத்திக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் சொல்லும் போது மட்டும் என்ன நீ லவ் பண்ணணும். அது மட்டும் தான் உன் வேலை. தம்பி, வாங்க மாமா. காஃபி கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? இருங்க கொண்டு வரேன். பரவாயில்லப்பா. வித்யா இருந்த வரைக்கும் உங்களை ஒரு நாள் கூட நான் கிச்சன் பக்கமே பார்த்ததில்ல. இப்ப நீங்க கிச்சன்லேருந்து வர்றதை பார்க்கும்போது இந்த வீட்டில் யாரோட ஆட்சின்னு ரொம்ப நல்லா புரியுது. ஆமா, நேத்து ராத்திரி கூட ஹோட்டல்ல பார்சல் எடுத்து தான் சாப்பிட்டீங்க போல இருக்கு. தம்பி, உங்க மேல ஆசை ஆசையா இருந்த பொண்ணு ஏதோ அல்பாயுஸ்ல போயிட்டா கூட அது மனசு உங்களே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். அதனால அப்பப்போ கொஞ்சம் பூ போடுங்க, 2 ஊதுபத்தி கொளுத்தி வைங்க. சரிங்க. வேண்டாம் தம்பி, என் வீட்டில் என் மருமக நல்லா தான் காப்பி போடுவா. இருந்தாலும் மகாலட்சுமி மாதிரி இருக்கிற வித்யா கையில காஃபி வாங்கி குடிச்சாதான் என் மனசுக்கு திருப்தி. அதனால தான் நான் வித்யா கையில தினம் காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். எங்க வீட்டில் காஃபி சாப்பிட முடியாம இல்லை. வித்யா இல்லாத வீட்டில் எனக்கு எதுவும் இறங்கல தம்பி, வேண்டாம். ஹே ஓல்ட் மேன், என்ன ரபிஷா பேசிட்டு இருக்க?